At times is the perfect time to honor our chief dignity. I call our beloved principal, Tariq Ahmed Ali Bilali Ustad, to honor our chief dignity with a shout. சாதிக்கண்ணன் அவர்கள் சின்னமனூரில் முக்கியமான முத்தவள்ளியாக, இந்த தர்காவுடைய முத்தவள்ளியாகவும், நிறைய சமூக ஆர்வலராக பல விஷயங்களை தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சமூகத்திற்காக பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய கல்லூரியையும் நம்முடைய தனிப்பட்ட செயல்பாடுகள், மதரசாவுடைய செயல்பாடுகள் ரசிக்கக்கூடியவர்கள், துவா செய்யக்கூடியவர்கள், அவர்கள் இந்த நேரத்தில் அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்தணும். Next is the perfect time to hear the golden words from our chief dignity. So I call our chief dignity, Mr. K.S. Abdul Rahman sir. Sir, please give some words to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa sahbihi ajma'in ila yawmiddin. In uridu illa al-islah mastata'tu wa ma tawfiqi illa billah, alayhi tawakkaltu wa ilayhi unib. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெருங்கருணையினால் இறைத்தூதர்களின் வாரிசுகளாக இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்தை ஆழமாக கற்றுணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடையே பேசுவதற்குண்டான பெரிய தகுதியெல்லாம் எனக்கு இல்லை. பேசிக்கலி ஐ எம் ஏ லேப் டெக்னீஷியன், ஒரு தமிழ் ஆர்வலர். சில கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன், சில புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறேன். அவற்றை கடந்து பெரிய இஸ்லாமிய அறிவெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் உங்களை போன்ற மாணவர்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மகனும் உங்களைப் போலவே இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர். உங்களை என்னுடைய பிள்ளைகளாக கருதி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் இறைத்தூதருடைய வாரிசுகள். இறைத்தூதர்கள் காலகட்டத்தினுடைய சவால்களை எதிர்கொண்டு பணியாற்றியவர்கள். அந்த அடிப்படையில் இறைத்தூதருடைய வாரிசுகளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் காலம் நம் மீது சுமத்தக்கூடிய சவால்களை ஏற்றெடுத்து சமூகத்தை வளரெடுக்கக்கூடிய தலைவர்களாக வளர்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லீம் சமூகம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்தபடி நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை முஜத்திதுகள் உயிர் தெழுவார்கள் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இமாம் அபு ஹனீஃபா முதல் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் சமூகத்தினுடைய வழிகாட்டிகளாக, சமூகத்தை தஜ்தீத் செய்யக்கூடிய மக்களாக உயிர் தெழுந்திருக்கிறார்கள். ஆலிம்கள் தான் சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்யக்கூடிய ஆலிம்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடத்திலே நான் வைக்கின்றேன். பல தலைவருடைய உரைகளை, அறிஞர்களுடைய உரைகளை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள். சமூகம் எதை நம்மிடத்தில் வேண்டுகிறதோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
சமூகம் ஒரு திசையிலே பயணிக்கின்ற பொழுது நாம் வேறொரு திசையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது சமூகத்திற்கு அது பயனற்றதாக மாறிவிடும். அப்போ நாம் சமூகம் எதை எதிர்நோக்கிறது, சமூகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை சரியாக ஐடென்டிஃபை செய்து அதற்குண்டான தீர்வுகளை முன்னெடுத்து கொண்டு போய் செல்லக்கூடிய தலைவர்களாக, ஆலிம்களாக நாம் உருவாக வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டத்தில் சமூகம் எதிர்கொண்ட பிரச்சனை வேறு. இமாம் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலகட்டத்தில் சமூகம் எதிர்கொண்ட பிரச்சனை வேறு. இமாம் கசாலியினுடைய காலகட்டத்திலே சமூகம் எதிர்கொண்ட பிரச்சனை வேறு. எல்லா காலகட்டத்திலும் பிரச்சனைகள் உண்டல்ல. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலகட்டத்தினுடைய பிரச்சனை வேறு. அங்கே இருந்து நீங்கள் ஆது சமுதாயங்களாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலகட்டத்துடைய சமூகமாக இருக்கட்டும், இது எல்லா சமூகங்களுடைய பிரச்சனைகள் ஒரே பிரச்சனைகள். தீண்டாமையிலிருந்து சர்வாதிகாரம், பொருளாதார சுரண்டல், பொருளாதார வீண்வரையம், வியாபாரத்தினுடைய சுரண்டல், புரோகிதத்தனம், இதெல்லாம் ஒவ்வொரு இறைத்தூதர்கள் சந்தித்து தான் அவற்றுக்கு எதிரான தீர்வுகளை சமூகத்தின் மத்தியிலே கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இறைத்தூதர்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து தான் பேசுவதாக குர்ஆன் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் இந்த காலகட்டம் எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை குர்ஆனிய தளத்திலிருந்து கண்டறிந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் யதார்த்தத்தில் ஆலிம்களாக இருக்கக்கூடிய உங்கள் மீது சுமத்தப்பட்ட பெரும் பொறுப்பாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் சமூகத்தினுடைய தீர்வை அளிக்கக்கூடிய மக்களாக, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மக்களாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். ஒரு பள்ளியினுடைய இமாமாக மட்டுமே சுருங்கிவிடக்கூடியவர்களாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது. இங்கே உங்களுக்கு போற்றுத்தரக்கூடிய அந்த அடித்தளத்திலே இருந்து கொண்டு நீங்கள் வானலாவ நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கும், இமாம் ஷாஃபிக்கும், இமாம் மாலிக்கும், ஹன்பலியும் உட்பட ஆயிரக்கணக்கான இமாம்களுக்கு இருந்த வசதி வாய்ப்புகளை விட அதிகமான வசதி வாய்ப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலகட்டத்து மக்களுக்கு இருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும், ஹதீஸுகளை அறிந்து கொள்வதற்கும், அதிலே இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் உண்டான ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னால் இந்த உலகம் திறந்து வைத்திருக்கிறது. ஆக அவற்றை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தர முடியுமோ அந்த தீர்வுகளை நோக்கி நாம் நகர வேண்டும். குர்ஆனை இந்த மண்ணுக்கேற்றபடி இந்த சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனையை பேசுகிறது. அப்துல்லா இப்னு மக்தூம் அவர்கள், அந்த குருடர் அல்லாஹுடைய ரசூலத்தை வருகின்ற பொழுது ரசூல் லேசாக ஏன் இந்த நேரத்தில் அவர் வருகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கண்டித்தது குர்ஆன். அதை குர்ஆன் கண்டிக்கிறது. அப்படியானால் இந்த நாட்டில் கண் தெரியாத, ஊனமுற்றிருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக குர்ஆன் பேசுகிறது என்று பொருள். அந்த மக்களுடைய குரலாக குர்ஆன் தன்னை எடுத்து உதைகிறது. அந்த மக்களுக்காக பேசுகிறது என்பதை இந்த சமூகத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சமூகம் பொருளாதாரத்தை சுரண்டுகிற பொழுது உங்கள் தராசை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் இந்த சமூகத்தினுடைய வியாபார சுரண்டல்களை குரோனிக் கேபிட்டலிஸ்டுக்கு எதிராக, சமூக பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக குர்ஆன் பேசுகிறது என்பதை இந்த சமூகத்தின் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆக இந்த குர்ஆனை இந்த மண்ணுக்கேற்ற, இந்த சமூகத்தின் பிரச்சனைக்கேற்ற வகையில் குர்ஆன் எப்படியெல்லாம் பேசுகிறதோ அதுக்கு தகுந்தபடி நாம் குர்ஆனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுதுதான் இந்த இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கமாக இந்த உலகிலே இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலகட்டத்தில் ஏன் அந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டித்தானுகின்ற பொழுது அது ஒரு தீண்டாமையினுடைய வெளிப்பாடு. அவர்கள் பெரியவர்கள், நாங்கள் பெரியவர்கள், நூஹே நீ என்ன சாதாரண மனிதர்களோடு இருக்கிறாங்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை கற்பித்த பொழுது அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்திருக்கின்றான். ஆக இது இந்த சமூகத்தை குறித்த வாசிப்பை குர்ஆனோடு சேர்த்து கொண்டு நாம் செல்கின்ற பொழுது இந்த சமூகம் நமக்கு பின்னால் வரும்.
அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் உங்களுக்கு முன்னால் பல வாய்ப்புகளை திறந்து வைக்கிறது. இங்கே வருகின்ற முன்னால் உங்கள் பிரின்சிபால் கூட அதைத்தான் பேசிக்கொண்டது. இந்த உலகம் உங்களுக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகளை திறந்து வைக்கும். ஆனால் நாம் எதன் பக்கம் போகிறோம் என்பதுதான் இந்த சமூகத்தின் தலைவர்களாக நாம் எப்படி மாறப்போகிறோம் என்பது இருக்கிறது. நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் வியாபாரியாக என்னால் வர முடியும், உங்களால் வர முடியும். நல்ல ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக உங்களால் வர முடியும். ஆனால் அதை பலராலும் வர முடியும். ஆனால் சமூகத்தை அறிந்து, உள்ளீடாக அறிந்து, அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக அது உங்களால் தான் வர முடியும். குர்ஆனுடைய அடித்தளத்திலே இருந்து கொண்டு இறை தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக அது வெளியே இருந்து வரக்கூடிய மக்களால் முடியாது. உங்களை போன்ற மார்க்க அறிஞர்களால் தான் அதை முடியும். ஆக நாம் எதை நோக்கி போகப் போகிறோம் என்பதுதான் நாம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நான் எல்லா மக்களிடத்திலும் சொல்லக்கூடிய விஷயம், உஹது யுத்தத்திலே முஸ்லீம்கள் தோல்வியடைந்தார்கள். அது ஒரு வகையிலே தோல்வி. ஏன் தோல்வியடைந்தார்கள் என்கின்ற பொழுது, அது அந்த கணவாய் பகுதியிலே நிறுத்தப்பட்டிருந்த அந்த வீரர்கள் அங்கே இருந்து தங்களுடைய பொறுப்பை மறந்துவிட்டு ஒரு சலனப்பட்டதனுடைய விளைவு. வரலாறு என்ன சொல்கிறது? அந்த கணவாயிலே நிறுத்தப்பட்டிருந்த அந்த வீரர்கள் என்பது அன்றைய காலகட்டத்தில் சொஹாபாக்களிடத்திலே இருந்த மிகச்சிறந்த அம்புவிடக்கூடிய மிக சிறப்பாக அம்பு விடுவதிலே பயிற்சி பெற்றவர்கள். திஸ் மீன்ஸ் இந்த காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜிக்கலி வெரி எம்பவராக இருந்தக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ரசூல் அங்கே நிறுத்துகிறார்கள். இதற்கு எதிரிகளுடைய வருகையை தடுப்பதற்கு. எதிரிகள் உள்ளே நுழைந்து விடுந்த அந்த கணவாய் வழியாகத்தான் வருவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு எதிரிகளுடைய வருகையை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டிய அந்த காலகட்டத்தின் சிறந்த வீரர்களை அங்கே மலைப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த மலையிலே நிற்கின்ற வரை எதிரிகள் என்ன செய்யவில்லை? உள்ளே வரவில்லை. எங்கே இருந்து அவர்கள் வெளியேறினார்களோ, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள், முஸ்லீமை தாக்கினார்கள். இது வரலாறு. இந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் பாருங்கள், எதிரிகளுடைய வருகையை அல்லது எதிரிகள் முஸ்லீம்கள் மீதான தாக்குதலை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எதெல்லாம் வருகிறார்களோ அந்த கணவாயை அடைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மக்கள் இங்கே வேண்டும். அது அதிகார மட்டத்திலே இருந்து கொண்டு நம்மை அவர்கள் நசுக்க முனைகிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகார வட்டத்திலே நீங்கள் போய் அமர வேண்டும். சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜிக்கலி அவர்கள் நம் மீது தாக்குதல் நடத்துகிறார் என்று சொன்னால் ஐடியாலஜிக்கலி அவர்களை டிஃபீட் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் போய் அமர வேண்டும். லீகலி அவர்கள் நம் மீது சட்டப்பூர்வமான தாக்குதலை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த சட்டப்பூர்வமான இடங்களிலே நீதிபதிகளாக, சிறந்த லாயர்களாக, அட்வொகேட்ஸ்களாக நீங்கள் போய் அமர வேண்டும். சமூகம் எந்த இடத்திலே நமது தேவையை எதிர்பார்க்கிறதோ அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் உருவாக வேண்டும். என்னுடைய மகன் அல் ஜாமியா அல் இஸ்லாமியா சாந்தபுரத்தில் படித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய நோக்கம் 2 விஷயம்தான். ஒன்று, அவன் சிவில் சர்வீஸில் தேர்வு வர வேண்டும், அல்லது தி பெஸ்ட் இஸ்லாமிக் ஸ்காலராக, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸோடு ஸ்காலராக வர வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் எனது மகனை நான் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய இம்மை மறுமைக்காக வேண்டி நீங்களும் துஆ செய்யுங்கள் நான் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, சமூகத்தினுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய, எப்படி இறை தூதர்கள் காலத்தின் சவால்களுக்கு எதிராக பதிலளித்தார்களோ அதை போன்று நீங்கள் முன்வர வேண்டும். சமூகம் ஒரு ஆறு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஆற்றின் போக்கிலேயே போகக்கூடியவன் அல்ல சிறந்த மாலுமி. ஆற்றை எதிர்த்து பயணிக்கக்கூடியவன் தான் சிறந்த மாலுமி. அவன் தான் ஆற்றல் மிக்கவன். ஆற்றில் ஆறு போகக்கூடிய வழியிலே பயணிக்க வேண்டும் சொன்னால் இறகுகள், சருகுகள் கூட அப்படித்தான் பயணிக்கும். ஒரு சருகை மரத்தில் இருந்து போட்டால் அது ஆற்றின் போக்கிலே போய்விடும். ஆனால் ஆற்றின் திசையை எடுத்து பயணக்கூடியவன் தான் சிறந்த மாலுமி, ஆற்றல் மிக்கவன். அவன் சமூகம் போகக்கூடிய பாதையிலேயே நாம் பயணம் செய்தால் நம்முடைய ஆற்றல் அது வெளிப்படுத்தாது. அது சமூகம் போகக்கூடிய பாதையில் அல்ல, சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாதையில் தான் நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு நபர்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஒருவன் முஸ்லீமாக இருப்பதே பெரும் பாக்கியம்.
ஆனால் முஸ்லீமாக இருப்பது அது பை சான்ஸ் தான். அது நீங்களோ நானோ கேட்டு பெற்றதல்ல. அது அல்லாஹ் பை சான்ஸ் நம்மை முஸ்லீமாக படைத்து விட்டான். ஆனால் இந்த இடத்திலே நீங்கள் இருப்பது அது பை சாய்ஸ். அது நீங்கள் தேர்வு செய்து அல்லது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்றீர்கள். இது பெரிய நிஅமத். இந்த உலகத்திலே பலருக்கும் கிடைக்காத ஒரு நிஅமத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அளித்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி இதில் இருந்து மேலெழுந்து வருவதற்குண்டான ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் உங்களுக்கு வர வேண்டும். இது எல்லா உங்களுடைய ஆலயங்களும் சொல்லுவது தான், இது முழுமையல்ல, இது ஒரு அஸ்திவாரம் தான். இதிலே இருந்து நீங்கள் பறந்து செல்லுங்கள், உலகம் முழுவதும் பறந்து செல்லுங்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் உங்களுடைய இடத்தை தேடி நீங்கள் நகர்ந்து செல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை விட உங்கள் அறிவை விசாலமாக்குவதற்குண்டான வாய்ப்பு மிகப்பெரியதாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆக அதை நோக்கி நீங்கள் பறந்து செல்லுங்கள். உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில், துருக்கியில், கத்தரில் மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்டடீஸ்க்கான தத்துவியல் படிப்பிற்கான வாய்ப்புகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை நோக்கி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பறந்து செல்லுங்கள். உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆற்றலும் உங்கள் தலைமைத்துவமும் இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும். அந்த ஒரு விசாலமான பார்வையோடு, ஒரு விசாலமான சிந்தனையோடு, ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாக இருந்து ஒரு பகுதியிலே மட்டும் உங்களுடைய பணிகளை சுருக்கிக் கொள்வதற்கில்ல, இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய மக்களாக இந்த சமூகம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய, அதுதான் ஒரு ஐடியாலஜிஸ்டினுடைய வேலை. இஸ்லாம் என்பது ஒரு ஐடியாலஜிக்கல் ரிலீஜியன். வெறுமனே வழிபாடுகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் அல்ல. அது உங்களுக்கு தெரியும். இஸ்லாம் ஒரு ஐடியாலஜிக்கல், ஒரு டைரக்ஷனை, ஒரு டைமென்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரிலீஜியன். நீங்களும் சமூகம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நல்ல ஐடியாலஜிஸ்டாக, நல்ல லீடராக, நல்ல ஸ்காலராக நீங்கள் உருவாக வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்களும் இதை தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி சமூகத்தின் தலைவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். எங்களுக்கு என்னை வழிநடத்தியவர்கள் சொல்வதுண்டு, ஒரு பெரிய 1 கிலோ பரோட்டா மாவு எடுத்தால் அதுக்கு 1 கிலோ உப்பை நாம் போட மாட்டோம். 1 கிலோ பரோட்டா மாவில் 1 கிலோ உப்பை போட மாட்டோம். ஒரு 10 கிராமோ 20 கிராம் உப்பை தான் போடுவோம். அந்த உப்பு அந்த மாவினுடைய தன்மையை என்ன செஞ்சிடும்? மாற்றி அமைச்சிடும். அதே போல் சமூகத்தில் சொற்பமாக நாம் இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய தன்மையை மாற்றியமைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது அது இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாரிசுலாக இருந்து கொண்டு புரோகிதத்தனத்திற்கு அடிமைப்பட்டு விடாமல் சமூகத்தினுடைய தலைவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். அதை நோக்கிய ஒரு பயணமாக இந்த பயணம் இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திற்கு பணி செய்வதற்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய நியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமைப்படுத்துவானாக. உங்களை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சிறந்த மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அறிவில், உங்களுடைய ஞானத்தில் மிகப்பெரிய விசாலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்தருவானாக. உங்களுடைய பயணத்தை அல்லாஹ்வுடைய ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ்வாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்து அருள் புரிவானாக. உங்களுடைய இந்த படிப்பு, இந்த அறிவு, இந்த உங்களுக்காக வேண்டி எவர்களெல்லாம் பின்னால் இருந்து உழைக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும், அது உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், உங்களுடைய உஸ்தாதுமாராக இருக்கட்டும், இங்கே நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவானாக. இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஆக்கிடுவானாக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் மூமின்கள் எல்லோரையும் சொர்க்கத்திலே ரசூல்மார்களோடு, சித்தீக்குகளோடு, சுஹதாக்களோடு ஒருங்கிணைத்து வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.